Good morning, one and all. Today, discuss the topic cyclotron. Already, we are discussed about the motion of the charges moving in a magnetic field. Means experience the magnetic Lorentz force. இதோட அப்ளிகேஷன்ஸை தான் நம்ம எதை கொண்டுட்டு வரோம்னா சைக்ளோட்ரான்ங்கிற ஒரு டிவைஸை கொண்டுட்டு வர்றோம். அப்போ இந்த டிவைஸை பொறுத்த வரையிலும் டு ஆக்சிலரேட் த சார்ஜ்டு பார்ட்டிகல் இன்டு த கெயின் த லார்ஜ் கினட்டிக் எனர்ஜி. அப்போ இட் இஸ் கால்டு த ஹை எனர்ஜி ஆக்சிலேட்டர்னு சொல்லலாம். தட் இஸ் சைக்ளோட்ரான் மீன்ஸ் இட் இஸ் ஹை எனர்ஜி ஆக்சிலேட்டர். தட் மீன்ஸ் ஆக்சிலரேட்டட் த சார்ஜ்டு பார்ட்டிகல் இன் கெயின் த லார்ஜ் கினட்டிக் எனர்ஜி. After that, moving the principal பொறுத்த வரையிலும் the charged particle moving in a magnetic field. இப்போ ஒரு charged particle moving in a magnetic field means it is experience the magnetic Lorentz force. So that is the principles used in a cyclotron. So now moving to the construction பொறுத்த வரையிலும் it contain the two semi-circular metal container that is called the டீஸ். ஏன்னா இந்த ஷேப் பொறுத்த வரையிலும் உங்களுக்கு டீஸ் மாதிரி இருக்கிறதுனால தட் செமி சர்க்குலர் மெட்டல் கண்டெய்னரை நம்ம என்னன்னு சொல்லிடுறோம்னா இட் இது டீஸ்ன்னு சொல்கிறோம். செப்பரேட்டட் த ஸ்மால் கேப் தட் டீஸ் என்க்ளோஸ்டு இன் ஏ எவாக்குவேட்டட் வேக்யூம் சேம்பர். டீஸை பொறுத்த வரையிலும் எங்கே வச்சுருக்கோம்னா எவாக்குவேட்டட் வேக்யூம் சேம்பரில் வச்சுருக்கோம். After that, it is kept in the region பொறுத்த வரையிலும் with acting the uniform magnetic field controlled by the electromagnet. அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே எவாக்குவேட்டட் சேம்பரில் இருக்குது. இந்த டீஸுக்கு நார்மலாக we have apply the magnetic field. இந்த magnetic ஃபீல்டை எதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்னா using the electromagnet. அப்போ it is the பர்பண்டிகுலர் டைரக்ஷன். நான் இந்த டைரக்ஷனில் வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா டீஸை பொறுத்த வரையிலும் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பர்பண்டிகுலராக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. நார்த் அண்டு சவுத் போல் தட் இஸ் த எலக்ட்ரோ மேக்னெட். ஹியர் இட் இஸ் பாசிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ தட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்மல் டு த பிளேன் ஆஃப் த டீஸ்ன்னு எடுக்கலாம். இப்போ டீஸை பொறுத்த வரையிலும் இட் இஸ் செப்பரேட்டட் த ஸ்மால் கேப்னு சொல்லி இருக்கும். ஏ அயன் சோர்சஸ் இஸ் பிளேஸ்டு அட் த சென்டர் ஆஃப் த கேப் பிட்வீன் த டீஸ். அடுத்த டீஸ் ஆர் கனெக்டட் த ஹை ஃப்ரீக்வன்சி அல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ இந்த ரெண்டு டீஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹை ஃப்ரீக்வன்சி அல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட கனெக்ட் பண்ணிடுறோம். இதை பொறுத்தவரையில் நம்ம என்னென்னு சொல்லிடலாம்னா தட் இஸ் சோர்ஸ் அயான்ஸ்னு சொல்லணும். அப்போ தட் இஸ் அயான் சோர்ஸ் மீன்ஸ் தே ஆர் எமிட்டிங் த பாசிட்டிவ் அயான்ஸ். ஸோ டோட்டலாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எங்கே இருக்குன்னா தட் இஸ் எவாக்குவேட்டட் சேம்பர். தட் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த cyclotron. So now moving to the working. That ion ejected from the ion sources. That means it is a positively charged particle. That time ions என்ன ஆகுதுன்னா எமிட் ஆகுது. எமிட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இட் இஸ் ஆக்சிலரேட்டட் டுவர்ட்ஸ் த D1. இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்னா D1. இந்த இதை வந்து D2. இட் இஸ் த ஷேப் ஆஃப் த டிங்கிறதுனால இட் இஸ் கால்டு த டி. தட் இஸ் த டூ செமி மெட்டல் கண்டெய்னரை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்னா டீஸ்ன்னு எடுக்கலாம். அப்போ அதை ஒன்று D1, அனதர் ஒன் இஸ் த D2. இப்போ தட் அயான்ஸ் எமிட்டிங் ஃப்ரம் த அயான் சோர்சஸ் மீன்ஸ் getting the accelerated towards the D1 because the D1 is acting the negative potential. Appa at that time the magnetic field is perpendicular to the moving of the charges means experience the magnetic Lorentz force. That time ions moving in a circular path. அப்போ ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆஃப்டர் ஒன் செமி சர்க்குலர் பாத் இன்சைடு த டீஸ். அப்போ இந்த ஸ்மால் கேப்பில் வரும்போது ஆஃப்டர் தட் என்ன ஆகுதுன்னா D2 இஸ் சேஞ்ச் த போலாரிட்டி. அப்போ இந்த போலாரிட்டி சேஞ்சஸ் ஆகும்போது எகைன் தட் அயான்ஸ் கெட்டிங் த கிரேட்டர் வெலாசிட்டி ஆஃப்டர் இட் இஸ் மூவிங் த சர்க்குலர் மோஷன். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா இட் இஸ் கண்டினியூஸ் மூவிங் இன் ஏ சர்க்குலர் மோஷன். ஏன்னா சேஞ்ச் த போலாரிட்டின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி நமக்கு சர்க்குலர் மோஷன் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகும்போது here experience the centripetal force
that force provided by the magnetic Lorentz force. அப்போ magnetic Lorentz forceனால the charged particle moving in the circular path that time experience the centrifugal force. Write down that equation. Already we know the centrifugal force equation, that is the mv squared by r, it is equal to the magnetic Lorentz force. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன கால்குலேட் பண்ணுறோம்னா radius of the circular path எடுக்கலாம். அப்போ r equal to mv squared by bqv. So we can cancel both of this. Finally we can get the m by bq into v. Because it is a constant value, that is the radius of the circular path is directly proportional to the velocity of the charged particle. அப்போ எனக்கு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும்னா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா த சார்ஜ்டு பார்ட்டிகல் மூவிங் ஸ்பைரல் பாத் இன்க்ரீஸ் த ரேடியஸ். அப்போ கண்டினியூஸாக நமக்கு என்ன ஆகும்னா இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ரேடியஸ். ஆஃப்டர் ஒன்ஸ் இட் த எட்ஜ் ஆஃப் த டீஸ், அப்போ இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல் எங்கே ரீச் ஆகுதுன்னா edge of the D's reach ஆகும்போது it taken out using the deflection plater. அப்போ இங்கே ஒரு deflection plater யூஸ் பண்ணும்போது இதை நம்ம என்ன பண்ண முடியும்னா எடுக்க முடியும். ஆஃப்டர் ஸ்ட்ரைக் ஆன் த டார்கெட், ஒரு டார்கெட்டில் என்ன பண்ண முடியும், இந்த ஹை எனர்ஜி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை ஸ்ட்ரைக் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த ஒர்க்கிங்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் ஒன்று நமக்கு சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன்னா the charged particle moving in a magnetic field பொறுத்த வரையிலும் that frequency நமக்கு எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா it is equal to the constant frequency of the electrical accelerator frequency. அப்ப F equal to F accelerator. அப்ப the frequency of the charged particle moving in a magnetic field mean must equal to the constant frequency of the electrical accelerator. இது ரெண்டு நமக்கு எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். ஸோ தட் கண்டிஷன் இஸ் கால்டு த ரெசனன்ஸ் கண்டிஷன். ரெசனன்ஸ் பொறுத்த வரையிலும் ஒத்திசைவுன்னு சொல்கிற தமிழ், அதாவது ஒரே மாதிரி கொண்டுட்டு வர்றது. அப்போ எஃப் ஆக்சிலேட்டரை பொறுத்த வரையில் நமக்கு என்னன்னு சொல்லிடலாம்னா ஆல்ரெடி வி கேன் ஃபைண்ட் அவுட் த ஃப்ரீக்வன்சி மோஷன் ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் என்ன சொல்லியிருப்போம்னா பிக்யூ பை 2πm. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்னா டைம் பீரியட் ஆஃப் த சர்க்குலர் மோஷன். அப்போ டைம் பீரியட் பொறுத்த வரையிலும் டீங்கிறது நம்ம சொல்லுவோம் ஆல்ரெடி, தட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி என்ன கிடைக்கும்னா 2πm பை பிக்யூ. அப்போ இதுக்கப்புறம் நம்ம எங்கே மூவ் ஆகுறோம்னா கினட்டிக் எனர்ஜி மூவ் ஆகுறோம். அப்போ கினட்டிக் எனர்ஜியை பொறுத்த வரையிலும் ஆல்ரெடி வி நோ த ஈக்குவேஷன் ஆஃப் mv ஸ்கொயர்டு. அப்போ இதுலேருந்து நம்ம v கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு r இருக்குது. அப்போ வியை பொறுத்த வரையில் என்னன்னு எழுதலாம்னா பிக்யூ ஆர் பை எம். அப்போ வி ஸ்கொயரில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபைனலி வி கேன் கெட் த கினட்டிக் எனர்ஜி பொறுத்த வரையிலும் என்னென்னு வரும்னா ஆஃப் எம் பி ஸ்கொயர்ட் கியூ ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயர்ட் டிவைடட் பை எம் ஸ்கொயர்ட். அப்போ என்ன ஆகும்னா எம் ஸ்கொயர்டு கேன்சல் பண்ணிங்கன்னா that kinetic energy of the charged particle பொறுத்த வரையிலும் q squared b squared r squared divided by 2m. So that is the charged particle to gain the high kinetic energy. So இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா that is the cyclotron. It is the one of the deviceன்னு சொல்லுவோம். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் மூவ் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஃபோர்ஸோட அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம எதை கொண்டுட்டு வரோம்னா சைக்ளோட்ரான் கொண்டுட்டு வரோம். ஸோ நான் மூவிங் டு த லிமிடேஷன் ஆஃப் த சைக்ளோட்ரான். அப்போ என்னென்ன லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் பொறுத்த வரையிலும் ஸ்பீட் ஆஃப் த அயான் இஸ் லிமிட்டட். நமக்கு அயான்ஸோட ஸ்பீடை என்ன பண்ணணும்னா லிமிட்டட்னா கொடுக்கலாம். தென் செகண்ட் வந்து எலக்ட்ரான் கேனாட் பி ஆக்சிலரேட்டட். சைக்ளோட்ரானில் என்ன ஆக்சிலரேட் பண்ண முடியாதுன்னா எலக்ட்ரான் ஆக்சிலரேட் பண்ண முடியாது. அப்போ இங்கே ஆக்சிலரேட் பண்ணுறக்கூடியது என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல். அதே மாதிரி இன்னொரு இது என்னன்னா அன்சார்ஜ்டு பார்ட்டிகலில் கேனாட் பி ஆக்சிலரேட்டட். எலக்ட்ரானையும் நம்ம ஆக்சிலரேட் பண்ண முடியாது, அதே மாதிரி அன்சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸையும் நம்ம ஆக்சிலரேட் பண்ண முடியாது. அயான்ஸோட ஸ்பீடை என்ன பண்ணணும்னா லிமிட்டடாக வச்சுக்கணும்.
So that is the limitation of the cyclone.